Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard second unitல example 2.33. Okay, very important question. So example எடுக்கணும். ஓகேவா? So find the fourth roots of unity. Okay. So நமக்கு x axis y axis தெரியும். Fourth root of unity என்ன? Fourth root னா என்ன? Fourth root of unity. Unity னா 1. Okay. So இதோட வேல்யூ தான் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ ஃபோர்த்து ரூட்னா 4 பாயிண்ட்ஸ் இருக்குமா? ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரஃப் டயக்ராம் தான், சும்மா போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 1 -1 அடுத்து ஐ ஒயில் எடுத்துக்கிறேன், மைனஸ் ஐ ஒயில் ஒய் ஆக்சஸில் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லெட் z equal to fourth root of unity. So unity na 1 fourth root, correct? So இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? Which is equal to 1 power 1/4 எழுதிக்கலாமா? ஸ்கொயர் ரூட்னா 2 போட்டிருப்போம், கியூப் ரூட்னா 3 போட்டிருப்போம். ஸோ நம்ம ஃபோர்த் ரூட். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு z equal to 1 power 1/4ன்னு கிடச்சிருக்கு. இந்த 1ஓட வேல்யூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இதில் அப்ளை பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 ரிசல்ட் இருக்குது. இதை படித்தா தான் ஈஸியாக இருக்கும். ஸோ 1 இருந்துச்சு அப்படின்னா cos 0 + I sin 0. ஓகே, அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, cos 0 வேல்யூ 1னா தெரிஞ்சிக்கிறதுக்காக cos 0னா 1 + I sin 0 0. ஸோ இமேஜினரி பார்ட் போயிடும், ஆன்சர் இஸ் 1. ஸோ அதான் 1 = cos 0 + I sin 0. அதே மாதிரி -1 போட்டோன்னா அப்போ என்ன கிடைக்குது? cos πனா -1 + I sin π. sin π 0 ஆயிரும். ஸோ இமேஜினரி பார்ட் இங்கேயும் போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் I = அப்போ என்ன போட்டுக்கலாம்? I sin π/2ல் 1 வரும். அப்போ I × 1னா I, cos π/2 0. சேம் மெத்தட் -I. ஸோ இங்கே sin π/-π/2னா -I வரும். ஸோ அதுதான் இங்கே வருது. இதோட வேல்யூ 0வாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த 4 ரிசல்ட்டையும் படிச்சிட்டிங்க அப்படின்னா இனி வரக்கூடிய எல்லா சம்லையும் ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, ஸோ நம்ம 1ஓட வேல்யூ என்ன பார்த்துருக்கோம்? cos 0 + I sin 0 the whole power 1/4. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து nth ரூட் ஆஃப் யூனிட்டி. nth ரூட்னா என்ன? இப்போ ஃபோர்த் ரூட்னா என்ன போட்டோம்? பவரில் 4 போட்டோம். nth ரூட்னா என்ன? n போடுவோம், கரெக்டாக? இப்போ 1/4னா இதோட ரூட் 4 தானே, அதாவது ஃபோர்த் ரூட் அதை தானே நம்ம 1/4ன்னு எழுதியிருக்கோம். ஸோ இதை காமனாக nth ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், எனி நம்பர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது பவரில் வேறு ஒன்றும் இல்லை, பவரில் 1/2 1/3 1/4 இந்த மாதிரி தான் இனி உள்ள எக்ஸசைஸில் உள்ளதெல்லாம் வரும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இதான தீட்டா வேல்யூ 0. ஸோ அதுக்கு கூட ஒரு 2kπ ஆட் பண்ணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ nth ரூட் இங்கே இனி இருக்கும்போது, அதாவது என்ன ரூட்டாக இருக்கலாம், 1/2 1/3 1/4 எனி எது நம்ம 1/5 எது இருந்தாலுமே இந்த ஸ்டெப் பண்ண உடனே தீட்டா வேல்யூ கூட ஒரு 2kπ ஆட் பண்ணும். ஓகே, ஓகே, ஸோ காஸ் இங்கே வந்து 0 தான். ஸோ 2kπ இது புரிகிறதுக்காக போடுறேன், ஆனால் ஸ்ட்ரைட்டாக 2kπ மட்டும் போட்டுக்கலாம். ஓகே, ப்ளஸ் I sin 2kπ + 0 ஹோல் பவர் 1/4. ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ 0 கூட ஆட் பண்ணும்போது 2kπ தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்வோம்னா இந்த பவரை வந்து இதென்ன தீட்டா வேல்யூ இப்போ, ஸோ பவரை வந்து தீட்டா கூட சேர்ப்போம், சரியா? ஸோ 1/4ங்கிறது நமக்கு இங்கே கிடைக்கும். ஓகே, cos 2kπ/4. ஓகே, தீட்டாவில் கொண்டு தீட்டா வேல்யூவில் கொண்டு பவரை உள்ளே கொண்டு வரும், ப்ளஸ் I sin 2kπ/4. ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம், டிவைடட் பை 2 கிடைக்குது. ஓகே, இவ்வளோ தான். ஸோ காஸ் என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? cos kπ/2 ப்ளஸ் I sin kπ/2. நெக்ஸ்ட்டு கேக்கு ஒரு வேல்யூ கொடுப்போம். என்ன அப்படின்னா இப்போ பாருங்கள்,
1/4 இருக்குது அப்படின்னா கேக்கு 0லேருந்து தான் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 0 1 2 3 வரை கொடுக்கணும். 4 இருந்துச்சுன்னா இங்கே 3 வரை கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 1 2 3 4. ஓகே, ஸோ கேக்கு என்ன செய்கிறோம் 0 1 2 3 அது வரை கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இங்கே 4 இருந்ததுன்னா நம்ம 3 ஓட்டி ஸ்டாப் பண்ணணும். ஓகே ஓகே, ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு Z = அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த கே வேல்யூஸை வந்து அப்ளை பண்ணுறோம் இதில் காசுக்கும் சைனுக்கும். ஸோ வென் k = 0 Z = இப்போ கேக்கு 0 கொடுங்க. 0 into any term 0 கரெக்டாக. ஸோ cos 0 + I sin 0 which is equal to cos 0 வேல்யூ 1 + I into sin 0 0 which is equal to 1. ஓகே, நெக்ஸ்ட்டு கேக்கு 1 கொடுக்குறோம். கேக்கு 1 கொடுக்கும்போது Z = cos, இதில் கேக்கு 1 கொடுங்க. ஸோ என்ன கிடைக்குது π/2ன்னு கிடைக்குது. π/2 + I sin π/2. ஸோ cos π/2 வேல்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 0 + I into 1 sin π/2 which is equal to என்ன கிடைக்குது இது 0 ஆயிருமா. ஸோ I into 1 I. ஓகே, நெக்ஸ்ட்டு when k = 2 Z = இதில் 2 கொடுங்க. கேக்கு 2 கொடுத்தா 2π/2. ஸோ 2 கேன்சல் ஆயிரும் தானே கரெக்டாக. அப்போ என்ன கிடைக்குது cos π + I sin, இதுவும் அதே தானே. ஸோ π which is equal to cos π வேல்யூ -1 + I into sin π 0. ஸோ என்ன கிடைக்குது -1. ஸோ k = 3. when k = 3 Z = இப்போ இங்கே கொடுத்தீங்கன்னா 3π/2 கிடைக்கும் கரெக்டா. ஸோ cos 3π/2 + I sin 3π/2 வேல்யூ போட்டுடலாம். cos 3π/2 வேல்யூ 0 + I sin π/2 வேல்யூ -1. ஸோ I into -1 -I. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 -1 I -I. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தானே நம்ம டயக்ராமில் அப்ளை பண்ணியிருக்கோம். 1 -1 I -I. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே கொஸ்டின் எடுக்கும்போதே ஃபைண்ட் த 4th ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா என்னெல்லாம்னு தெரிஞ்சிக்கலாம். 1 -1 I -I. இதை வந்து ஸ்டாண்டர்டாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் இதுதான் அப்படிங்கிறத படித்து வச்சுக்கோங்க. சம் எவ்வளோதான். ஸோ ஒரு கன்க்ளூஷன். ஸோ 4th ரூட் ஆஃப் யூனிட்டி ஆர் இதெல்லாம் 1 I -1 -I denoted by, நம்ம ஆல்ரெடி லாஸ்ட்டு சம்மில் பார்த்தோம். 1ங்கிறது என்ன போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து ஸ்ட்ரைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. 1 W W² அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ 1 W -1 W², இது வந்து W³ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் 4th ரூட் ஆஃப் யூனிட்டியில். ஓகே, ஸோ அவ்வளோதான். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எப்போவும் எக்ஸசைஸ் சம்ஸ் தான் போடுறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் எப்போவாது போடுறது உண்டு. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.